திருப்புகழ் 511. மதிய மண் குணம் 5 நால்முக நகர முன் கலை கங்கை 4 குண மகர முன் சிகர் அங்கி 3 இடை தங்கு கோணம் மதனம் முன் தரி சண்ட மாருதம் 2 குணம் பெரில் 5 எல் ஓர் தெரு வகரம் மிஞ்சி அகன் படா கம் ஓர் 1 சேரும் கதிர் அடங்கிய அண்ட கோளகை எகரம் நின்றிடும். 2 கால் மிசை ககனம் மின் சுழி 2 கால் பரி கந்து பாயும் கருணை இந்திரியங்கள் ஜோதிய அருண சந்திர மண்டலீகரர் கதி கொள் எந்திர விந்து நாதமுடு என்று சேர்வேன். அதிர பம்பைகள் டங்குடாடிக முதிர அண்டமோடு 5 பேரிகை டகுட நண்டட தொந்த தோதக என்று தாளம் அதிக விஞ்சையர் தும்புரு நார்தரோடு இத விதம் பெரு சிந்து பாடிட அமரர் துந்துமி சங்கு தாரைகள் பொங்க ஊடு உதிர மண்டலம் எங்குமாய் ஒளி எழ குமண்டி எழுந்து சூரரை உயர் நரம்போடு எலும்பு மா முடி சிந்தி வீழ உருச்சினம் கொடு எதிர்ந்த சேவக மழை புகுந்து உயர் அண்டம் வாழ்வுற உரகனும் புலிகண்ட ஊர் மகிழ் தம்பிரானே கருணை இந்திரியங்கள் ஜோதிய அருண சந்திர மண்டலீகரர் கதிகொள் எந்திர விந்து நாதமுடு என்று சேர்வேன். ஒலிக்கும் பம்பை பறைகள் டங்கு டாடிக என்ற ஒலியை முதிர்ந்த வகையில் எழுப்ப அண்டங்களில் பேரிகை முதலான 5 இசைக்கருவிகள் டகுட டண்டட தொந்த தோதக என்று ஒலிக்க தாளம் மிகுந்து ஒலிக்க வித்யாதரர் தும்புரு நாரதர் என்பவர்களுடன் இன்பமாக சிந்து என்னும் பாவகையை பாட தேவ துந்துபி சங்கம் நீண்ட ஊது குழல்களான தாரைகள் என்னும் இவற்றின் ஒலி இடையே மேலெழுந்து ஒலிக்க குருதி பெருக்கின் வட்டம் எங்கும் விளங்குமாறு குதித்து எழுந்து போரிட அசுரரை அவர்களுடைய பெரிய நரம்புகள் எலும்பும் பெருமுடிகளும் சிதறி விழ கொண்ட சினத்துடன் எதிர்த்து போரிட்ட பெரு வீரனே உரு சினம் கொடு எதிர்ந்த சேவக மழை பெய்து உலகத்தில் உள்ளவர் உய்யுமாறு பாம்பின் வடிவுடைய பதஞ்சலி முனிவரும் புலியின் வடிவுடைய வியாக்கிரபாதரும் இறைவனின் நடனத்தை காண்கின்ற சிதம்பரத்தில் மகிழ்வுடன் வீற்றிருக்கும் தம்பிரானே மழை புகுந்து உயர் அண்டம் வாழ்வுற உரகனும் புலிகண்ட ஊர் மகிழ் தம்பிரானே. சந்திரனின் உதவியை கொள்ளும் மண்ணின் இயல்பு 5. அந்த மண்ணான மண்டலம் 4 கோணங்களை உடையது. பஞ்சாட்சரத்தில் நா என்ற எழுத்தையும் 5 கலைகளில் முன் கலையான நிவிர்த்தி கலையையும் கொண்டது. நீர்மண்டலம் 4 குணம் கொண்டது. இது பஞ்சாட்சரத்தில் மா என்ற எழுத்தை குறிக்கும். நீர்மண்டலத்துக்கு முன் உள்ள அக்னி மண்டலம் பஞ்சாட்சரத்தில் சி என்ற எழுத்தை குறிக்கும். இந்த அக்னி மண்டலம் 3 குணங்களும் 3 கோணங்களும் கொண்டது. அழிக்கும் வன்மையை தன்னிடத்தில் கொண்டுள்ள பெரும் காற்று. வாயுமண்டலம் 2 இயல்புகளை கொண்டது. ஒளி பொருந்திய 6 கோணம் உடையது. பஞ்சாட்சரத்தில் வா என்ற எழுத்தை குறிக்கும் மிகுந்து விருந்திருக்கும் வானமண்டலம் ஒப்பில்லாத ஒரு குணத்தை உடையதாகும். இந்த வான் மண்டலம் சூரிய சந்திரர் பொருந்தி விளங்குகின்ற அண்ட உருண்டையாகும். ஆதலால் இந்த மண்டலம் வட்டமான உரு உடையதாகும். இதை பஞ்சாட்சரத்தில் யா என்ற எழுத்து நின்று விளக்கும். ரேசகம் பூரகம் என்னும் 2 கால்வழி கொண்டு அண்டமான ஒலி உடைய கபாலம் வரை இடைகளை பிங்களை என்று 2 குதிரைகள் பாய்ந்து செல்வன ஆகும். அவற்றை வசப்படுத்த இந்திரியங்களின் ஒடுக்கத்தால் அருள் ஜோதி விளங்க சூரிய சந்திர அக்னி மண்டலம் என்ற 3 மண்டலங்களில் பொருந்திய மும்மூர்த்திகள் மந்திர சக்தியால் நான் விந்துநாதம் சேர்ந்த லிங்காகர சிவத்துடன் என்று சேர்வேன்.